எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். இப்போ பாவக்காய் வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறேங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. நான் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம். இது கடுகு நல்லா பொரியட்டங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ பாவக்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கலாம். பாவக்காய் வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிட்டிங்கன்னா கசப்பு கொஞ்சம் குறைஞ்சிருங்க. பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா வதங்கட்டும். பாவக்காயும் வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடுங்க. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடலாங்க. நல்லா வதங்கட்டும். பாவக்காய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நான் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸில் லெமன் எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா புளியை கரைச்சி இதில் மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றிடலாம். இது வெங்காயம் தக்காளி பாவக்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். சர்க்கரை இல்லைங்க, நான் வெல்லம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாவக்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது வாரத்தில் ஒரு நாளாச்சு நம்ம பாவக்காய், கோவக்காய், சுண்டைக்காய்லாம் வாரத்தில் ஒரு நாளாச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்டணுங்க. அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தை சுத்தப்படுத்தும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.